ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. அதனால அவங்க ஐடி கார்டு கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஐடியா தான் கேட்பா. ஆனால் அவன் இல்லை, என்னால் முடியாது, நீ என்ன என் கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறியா, இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிருந்திருப்பான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ வேறு வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காரில் தான் உட்காந்துட்ருக்காங்களா. இவளுக்கு வேறு செம்மையாக பசிக்குது. சார், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என் காரில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு, அப்போ நான் பசியிலேயே செத்துருவேன், ப்ளீஸ் வேணா காசு கொடுக்குறீங்களா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறான். போய் சாப்பிட்டு தொலை, என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கதை ஓப்பன் பண்ணி தள்ளுங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்க்குறான், நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு. அட தள்ளியா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிகிட்டு இருக்கா. அப்பா, இதெல்லாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்டது, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஏன்பா இப்படி இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்டதான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுன்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், நீங்களாம் பெரிய பணக்காரங்க, பெரிய அப்பாட்டக்காரங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சாப்பிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. வேணுமா வேணுமான்லாம் கேட்குறா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது, வாயெல்லாம் எச்சி ஊறுது. இருந்தாலும் இவற்றிருந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக கெத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. என்னதான் இருந்தாலும் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது, வயிறெல்லாம் வலிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சிப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வயிற்றுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது. இவளுக்கு சிரிப்பாக வருது. இதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணணுமே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாகிட்டு இருக்கு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பிஏ இருக்கான்ல, இவன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோவை நினச்சி தான் புலம்பிகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அவருக்கு, ஏன் ஆஃபீஸ்க்கு வரல, ஒரு கால் கூட பண்ணலை, என்ன தான் ஆச்சு அப்படின்னு. இந்த பொண்ணு கடுப்பாயிடுறா. நைட்டே ஆயிடுச்சுடா, இன்னும் நீ இதை புலம்புறதை விடலையா அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே ஹீரோயின் இல்லை, எங்கே போனா அப்படின்றது தெரியல. செம்மையாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இவனுக்கு பயங்கரமாக பசிக்குது. ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. பாசு நான் அந்த ஆண்டிக்கிட்ட பேசிட்டேன், ஸோ அங்கே ஸ்டே பண்ண விட்டுட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு. இவன் கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். பயங்கரமாக பசிக்குது போல் பிள்ளைக்கு. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. நீ வந்தா வாடா, வரலைன்னா போடா அப்படின்ட்டு அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துடுறா. ஸோ அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடி மின்னல் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போல். ஒரு குட்டி பையன் காதை பொத்திட்டு இருக்கான். ஒரு கார் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வர மாதிரி காட்டுறாங்க. எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. இவன் பயந்து போய் காதெல்லாம் பொத்திட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவளோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவளும் வந்து பார்க்குறா லென்ஸ் வழியா. ஹீரோ தான் வெளியே நிற்கிறான். அட நீயா, என்னப்பா ரொம்பவே குளிர்ச்சா, அதான் இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் கொஞ்சம் டெரராக தான் உள்ளே வரான். அப்படியே மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறான். ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே மறுநாள் நம்ம பிஏவும் அந்த பொண்ணையும் கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இன்னுமே புலம்பிட்டு இருக்கான். ஹீரோக்கு என்னதான் ஆச்சு, ரொம்பவே வியர்டாக இருக்கே அப்படின்னு. நீ தனியாக புலம்புடா எரும மாடு அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு போட்டு வச்சுருக்கா ஹீரோயினை. இதை பார்த்தோன்னு அவனுக்கு ஐயா இது என்ன அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்துட்ருக்கான். இங்கே எப்படி நான் வந்தேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எப்படி இங்கே வந்தேன், நீ என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, சரி நானே சொல்கிறேன். அதாவது நல்ல இடி மின்னல் மழைலாம் பேஞ்சிட்டு இருந்துச்சா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுப்பா. நீ அந்த காரில் இருந்துகிட்ருப்ப, ரொம்பவே குளிரும்ல,
அதனால தான் நானும் அந்த ஆன்ட்டியும் அப்படியே மெல்லமாக வந்தேன். ஒன்றை தூக்கிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சோம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா, அதுவும் கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கால. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது. ஐயோ என்னையாச்சு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். இவன் பார்த்தீங்கன்னா ஐயோ எந்திரியா எந்திரி வெயிட்டாக இருக்க எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காளா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி தெரியுது. என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா அழுகிற? சரி சரி அழக்கூடாது, அம்மா வந்துடுவாங்க, என்ன நீ வந்துட்டு அழுகாமல் தூங்கு பார்ப்போம் தூங்கு பார்ப்போம்னு ஏதோ குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுது. அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்ட்டு முன்னாடி வந்து பேச, ஹீரோ பார்த்தீங்கன்னா என் கண்ணை பார்க்காத, அந்த சைடு போ அந்த சைடு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கலாம். அவன் கட்டுப்பாகி அவளை பிடிச்சி அப்படியே பின்னாடி திருப்பி வச்சுக்கிறான். என் மூஞ்ச பார்க்காத பார்க்காத அப்படின்ட்டு. ஏன்டா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீ வாயை திறந்தாலும் வெறும் பொய் தான், இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு செம்மையாக கடுப்பாயிருது. ஓ நீ என்ன இந்த மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கியா, அப்புறம் எதுக்காக அப்படி ரொம்பவே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நேற்று நைட்டு வந்து ரூமை தட்டிட்டு இருந்தியாமா அப்படின்ட்டு. எது பாவமா, என்னை பார்த்தா அவனுக்கு என்ன பாவமாக தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி அவகிட்ட வந்துட்டு இருக்கான். திரும்ப சொல்லு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா நான் பாவம் அப்படின்னா சொல்லலை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கையை வந்து வைக்கிறானா. இவளுக்கு பயமாயிடுது. ஸோ அங்கேருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனிக்கு வந்திருக்காங்க ஜின்னை மீட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஜின்னும் அவளும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பாங்கல்ல. ஹீரோயின் வந்து எங்கே போனா என்ன பண்ணுற அப்படின்ற விஷயங்கள் தெரில. அட்லீஸ்ட் இவன்கிட்ட கேட்டானாச்சும் ஏதாவது தெரியும் அப்படின்றதுக்காக ரிசப்ஷனில் ஜின் கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஹேனோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களா எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ கதவை ஓப்பன் பண்ணி அவங்கள வெளியே இருந்து பார்க்குறான். அப்போ இவனுக்கு சில மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்காக இவங்க வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் யார், உங்கள் குழந்தையோட பக்கத்தில் போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்லும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட போய் உட்காருவாங்கன்னு பார்த்தா பின்னாடி போய் தங்கச்சிக்காரிக்கிட்ட உட்காடுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இவனுக்கு தங்கச்சிக்காரியோட அம்மா தான் இவங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இவனும் உள்ளே வந்து என்ன விஷயம், இதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பொண்ணு நீயும் ஒன்றா சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அவளுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஆனால் அவள் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகிந்திருப்பா போல். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை அவங்க அப்பாவோட திங்ஸ் கூட வச்சுருந்தா. அதான்ப்பா நான் இங்கே வந்தேன். என் பொண்ணு கொஞ்ச நாளாக எங்கே இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரில. அவன் என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடிட்டுருக்கா. ஸோ அதனால தான் அவளை பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அந்த தங்கச்சிக்காரியோட அம்மா தானே, நீங்கள் எதுக்காக ஹீரோயினை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவங்க இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த தங்கச்சிக்காரிக்கு நான் ஸ்டெப் மதரா, ஹீரோயினுக்கு தான் நான் உண்மையான அம்மா அப்படின்ட்டு. இவனுக்கே இப்போ தான் இந்த விஷயங்கள் தெரியுது போல். ஓ அப்படியா, சரி அவளை நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது, வெளியே போகுது. கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காரில் வந்து இறங்கிட்டு இருக்கா. ஸோ நேராக அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அட உங்களுக்கு தெரியாதா, அந்த ஹைனா நம்ம காண்டாக்டில் சைன் போட்டாங்க அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ இருக்கார்ல, அதாவது ஹைனாவோட மேனேஜர், அவர் வந்து கால் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷெடியூல் எல்லாம் மேக் பண்ணி கொடுங்க, மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இவளுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அந்த அக்ரிமெண்ட்டே உட்காந்து பார்த்துட்டு இருக்காளா, அந்த இடத்துக்கு ஜின்னு வரான். இருடி உன்னை வந்து நான் வெறுப்பேற்றுறேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தியா இந்த சைன் பார்த்தியா, யாரோடது தெரியுமா, ஹைனாவோடது. அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க, தெரியுமா தெரியுமா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் ரொம்ப நம்மளை வம்புழுப்பானே, இப்போ அமைதியாக போகிறான், சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஒரு காஃபியை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பிஏ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்து வழிமறிச்சிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் காலையில் ஹீரோவோட காரில் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்களாமா, என்ன நடக்குது? இவ பார்த்தீங்கன்னா ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, நேற்று நானும் ஹீரோவும் ஒன்றா பிஸ்னஸ் ட்ரிப்பு போனோம் அப்படின்ட்டு. எது பிஸ்னஸ் ட்ரிப்பு போனீங்களா, அதுவும் என்னையை விட்டுட்டா, எப்படி எப்படி அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி இப்போ அவர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்திருப்பான். ஹீரோயினுக்கு பயங்கர டவுட்டாக இருக்கும், இவன் நைட்டு எதுவுமே சாப்பிடல,
எதுவுமே சாப்பிடாம எப்படி இவன் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டுருக்கான். மறுபடியும் இவனுக்கு வயிறு கலக்குது. அதனால ரிட்டன் ஓடிட்டுருக்கானா. இவளுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இவன் அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுப்பான்ல, ஸோ அதை தான் ஒத்துக்கிறல. பாஸுக்கு கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனை, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, அவரை ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தியா? அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா, அவருக்கு அலர்ஜிலாம் ஆயிரும் தெரியுமா அப்படின்ட்டு. ஓ, அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் நான் போக மாட்டேன், என்னை வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னாரா, நான் வீட்டில் தான் விட்டுட்டு வந்தேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் கடுப்பாகிடுறான். இப்போ பாஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும், உன் கூட பிஸ்னஸ் ட்ரிப்பு போனனால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் கண்டிப்பாக என்ன தான் கூட்டு போவார், உன்னை கூட்டே போக மாட்டார் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சல்ல அவன் வச்சுருந்த அந்த காஃபி எல்லாத்தையுமே வாங்கி குடிச்சிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இப்படி பேசிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி, உனக்காக நான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ. டாக்டர் வந்து சொன்னாங்க இந்த டேப்லெட்டை நீ போட்ட அப்படின்னா நிற்காம போகுதுல, அதெல்லாம் நின்றும் அப்படின்ட்டு. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாயிருந்த. கொஞ்சமாவது நீ டீசெண்டாக பேச மாட்டியா அப்படின்னு. ஓ அப்படியா, இப்போ பாரு நான் எப்படி பேசுகிறேன்னு. அதாவது டாக்டர் வந்து சொன்னாங்க இந்த டேப்லெட் எல்லாமே போட்ட அப்படின்னா அவுட்புட்டாக போயிட்டுருக்குல்ல, அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு. இவனுக்கு கடுப்பாயிருந்த. நீலாம் பொண்ணு தானா அப்படின்னு. அட இதில் என்ன உனக்கு டவுட் இருக்குது அப்படின்ட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்புறம் ஹைனா வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நான்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஓ, நீ எதிர்பார்த்தியா, ஓ அப்படியா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு எழுத்துட்ருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா பேசாமல் போறியா இங்கேருந்து, ரொம்பலாம் வாய் பேசாத, நேத்தனமும் ரொம்பவே பாவமாக இடிமின்னலுக்குலாம் பயந்துட்டு வந்து ரூமை தட்டிட்டு இருந்த அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, நான் ஒன்றும் வரலையே அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா உனக்கு எதுவும் அம்னிஷியா இருக்கா, எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்ட்டு. சரி, நான் வந்ததாகவே இருக்கட்டும், நடு ராத்திரி மிட் நைட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணோட ரூமை வந்து தட்டும்போது நீ எதுக்காக அலோ பண்ண, அவனை வந்துட்டு உள்ளே நீ விட்டுருக்க கூடாதுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீ என்ன சீக்ரெட்டாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லாத அப்படின்னு. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருது. நீ டயரியாலே செத்து போடா நாயே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா பேசிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருந்துகிட்ருக்கா. ஸோ சைல்ட்ஹுட்டில், அதாவது இவங்க ஸ்கூல் படித்தப்போ சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு குடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோட்ட சண்டை போட்டுட்டு அந்த நெய்பர் வீட்டில் வந்து தான் குடிச்சிட்டு இருக்கா. இவ எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமா, ரொம்பவே பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த இடிமின்னலுக்குலாம் பயந்துட்டு என்னோட ரூமுக்கு வந்தான். போனால் போகட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் அலோவ் பண்ணா என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு. ஸோ இதே வார்த்தையை தான் அந்த நெய்பரும் கேட்குறாங்க. நீ ஒரு பொண்ணு, ஒரு பையன் நடுராத்திரியில் வந்துட்டு கதவை தட்டுறான் அப்படின்னா நீ ஏன் பயப்படாமல் அவனை உள்ளே அலோவ் பண்ண, அப்போனா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடடா இல்லை 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 சத்தியமாக இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எதுவுமே சொல்ல வரலையேம்மா, ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கா. இந்த நெய்பருக்கு புரியுது. அப்படியே மார்னிங் காட்டுறாங்க. ஹைனாவை வச்சு ஷூட்டிங் பண்ணுறதுக்காக எல்லா விஷயங்களுமே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஜின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே வெறிக்க பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். பின்னாடி இருந்து ஹைனா வராங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. நான் உன்னை மீட் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோன்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வேலையில் இருக்கேன், கண்ணு தரலையா, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். ஸோ இவளும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ எதுக்காக நீ இதை காமிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ வந்து காசுக்காக தான் என்னை லவ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த, அப்புறம் எதுக்காக இந்த ஃபோட்டோவை ரொம்பவே சேஃபாக வச்சுருக்க, அதுவும் உங்கள் அப்பாவோட பொருட்களோடு சேர்த்து வச்சுருந்தியா அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. உனக்கு யார் சொன்னா, ஏன்னா உங்கள் அம்மா தான் மீட் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவா, எப்போ, எங்கே பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல, அப்போ உனக்கு எனக்கும் நடுவில் இன்னும் எதுவுமே முடியலை அப்படித்தானே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்ற விஷயங்களே எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தூக்கி அவன் மேலேயே போட்டுட்ட, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னா அங்கேருந்து போகிறான். ஆனால் ஜின்னு பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒழுக்கிட்டு இருக்கான். உண்மை சொல்லு அப்படின்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாதுடா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அவள் கத்திட்டு போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருது. ஃபுல் வெறுப்பையுமே இந்த ஷூட்டிங்கில் வச்சு தான் காமிச்சிட்ருக்கா. ஸோ ஹைனா பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்களா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா லியான்சு இங்கே வா,
அந்த பாட்டு பாரு திரும்பி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இவனும் போயிட்டு அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா, ஓகேவா அப்படின்னு. ஸோ ரிட்டன் வந்து நிற்கும்போது மறுபடியும் ஃபோட்டோ வந்துட்டு எடுக்க போகிறாங்க. ஒரு நிமிஷம், ஹைனாக்கு ரொம்பவே தாகமாக இருக்கும். லியான்சு நீ போயிட்டு தண்ணி பிடிச்சி கொடு அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் இருக்கா, அதில் தண்ணி பிடிச்சிட்ருக்கா. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, அவள் எவ்வளோ பெரிய மாடலு, பேப்பர் கப்பில் தான் குடிப்பியா அப்படின்ட்டு. ஏன் வேறு கப்பு இருந்தால் நாங்கள் அதில் கொடுக்க மாட்டோமா, இங்கே பேப்பர் கப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போனா போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஹைனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல, நான் பேப்பர் கப்லேயே குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி மேலே ஏறினின்னு போஸ் கொடுக்கணும் போல். ஸோ அதுக்காக இவள் போய் அங்கே நிற்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா லியான்சோ அவளுக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அந்த ஏணியை போய் நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இவள் சும்மா இந்த இடத்துல இருந்திருந்தாலே பிரச்சனை வந்திருக்காது. இவளை போய் அந்த ஏணியை பிடிக்க சொல்லி இவள் பிடிக்கிறன்ற பேரில் அதை ஷேக் பண்ணி விட்டு அந்த ஹைனா பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்லேருந்து ஹீரோயினோட காலிலே விழுந்துடுறாங்க. ஸோ அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும் போல், பயங்கரமாக கத்துறா. ஜின்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உயிரே இல்லை, ஆத்தாடி என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. இந்த விஷயங்களில் பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா சொல்கிற, என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுவா ஹைனா வந்து லேடர்லேருந்து கீழே விழுந்தாங்களா, அப்போ வந்து அப்படின்னு இழுக்கிறானா. டே மெயின் விஷயத்துக்கு வாடா, ஏன்டா இழுக்கிற அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹைனாக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் அப்படின்ட்டு. சரி லியான்ஸுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு காலில் கொஞ்சம் பலமாகவே அடிபட்டிருக்கு. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நம்ம இங்கேருந்து போகலான்ட்டு போகிறானா. சார் உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த மீட்டிங்கில் தான் இருக்கான், ஆனால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எல்லாரும் பேசுகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்கான். நீ ஓகேவா, உனக்கு ஓகேவா அப்படின்னு டைப் பண்ணுறான். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.